அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பக்கத்துல தோட்டத்துல நிறைய மயிலிறகா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்திருக்கோம். இனி அடுத்த ஒரு மாசத்துக்கு இது மாதிரி நிறைய கிடைக்கும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் நிறைய பரவும் அப்படிங்கிறது தெரியும். இது இல்லாம இதை நான் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி தைலத்துக்காக இதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இதை நம்ம கொஞ்சம் பிரிச்சுக்கணும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தோகை இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம தனியா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி. இது அடுத்தது இந்த மாதிரி சில தோகைகள் இருக்கும். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சில தோகைகள் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெளிவா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நமக்கு நல்லதுதான். ஆனா மூலிகை சாம்பிராணி நம்ம பயன்படுத்துவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, வெளியில வாங்கியிருப்பீங்க, ஒரு சிலர் நீங்களே செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி செய்யல திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நீங்க பக்கத்துல தோட்டங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்திலையும் அடுத்த ஒரு மாசத்துக்கும் உங்களுக்கு தோகை நிறைய கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா சேகரிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடைகள்ல உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். இது சீசன்கிறனால உங்களுக்கு ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு மூலிகை சாம்பிராணி நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுல எந்த அளவுக்கு 1 கிலோ வச்சிருக்கீங்கன்னா ஒரு 10ல இருந்து 20 கிராம் அளவுக்கு நீங்க போடலாம். இதை நீங்க சின்ன சின்னதா ஒடிச்சு இது பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, குழந்தைகள் இருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைகள், ஏட்டுக்குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு பிறந்த ஒரு மாசத்துல இருந்தே சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப இதுல இந்த மாதிரி சின்ன மயிலிறகுலாம் எடுத்து அதை நம்ம ஓமம், அடுத்தது பசுஞ்சாணம், சுத்தமான நாட்டு பசுஞ்சாணம் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு எந்த பசுஞ்சாணம் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட பால் சாம்பிராணி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மொத்தம் ஒரு 5 பொருள் போடுவாங்க. நாய்க்கடுகு, வெண்கடுகு, இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி போட்டு அந்த ஏடு பார்த்துருக்கிற குழந்தைகளுக்கு புகையா போட்டா நல்ல ஒரு 2 நேரம் போட்டோம்னாலே நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கு நார்மல் ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு சில பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சம்பந்தமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா உடல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம செக் பண்ணோம்னா நல்லா இருக்கு, எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு நார்மலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மயிலிறகு எந்த இது போட்டீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது போட்டீங்கன்னா உடனடியாக கேட்கும். இந்த மாதிரி இருக்கிறது இது நம்ம விலைக்கெல்லாம் கிடைக்காதுங்க. நம்ம மயில் தோகை கிடைக்கிற இடத்துல அந்த தோட்டங்கள், காடுகள் பகுதிகளில் மயில்கள் அதிகமா வசிக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இதை நீங்க சாம்பிராணி புகையா நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதுல உங்களுக்கு இதை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இதுக்கும் உண்டான வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இது பொதுவாக நார்மலாக எல்லா இடத்துலையும் நமக்கு கடையில் விலைக்கு கிடைக்கிறது. இது நமக்கு விலைக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனால் எல்லாமே எப்படி சொல்றது, கிராம பகுதிகளில் இருந்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு விலையே இல்லை, விலை மதிப்பற்றதா. ஆனால் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை மூலிகை சாம்பிராணியோ இதெல்லாம் நம்ம தயார்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா இது நம்ம விலைக்கு கொடுக்கறதில்ல. ஏட்டுக்குணம் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம விலைக்கெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? எங்க பகுதிகளில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் யாரும் விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக சும்மா தான் கொடுப்போம். வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மாசம், எத்தனை நாள் பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்து எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சுன்னு நம்ம கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் மட்டும் மாறுபடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த சின்ன சின்ன மயிலிறகுகளை சேகரித்து வச்சிருந்துட்டு இதோட நம்ம அவங்களுக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். இல்லை ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், எங்களால் அந்த மூலிகை இதுகளை தயாரிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் கையில் வச்சுருப்போம். தனியாக அதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்களே சாம்பிராணி புகை போட்டுக்குங்க அப்படின்னு கையில் கொடுப்போம். நம்ம பழனி பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கு ஏட்டுக்குணத்துக்காக சாம்பிராணி இது நீங்கள் சும்மாவே வந்து வாங்கிக்கலாம், நேரில் வந்தே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? குழந்தைகளுக்கான ஏடு குணம் பார்க்கறதுக்கு என்னென்ன மூலிகைகள் சேர்த்தலாங்கிறத நம்ம அடுத்த ஒரு பதிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.